ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மந்த்ரா சேனல். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சேனலில் வந்துட்டு தேவசனம் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்துட்டு நம்ம ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம எல்லாருமே வந்துட்டு முருகனோட பக்தராகவும் இருப்போம், முருகன் கோயிலுக்கு போவோம். எல்லாருமே வந்து கந்தசஷ்டி கவசம் அப்படிங்கிற ஒரு பாட்டை நம்ம கேட்டிருப்போம். அந்த அந்த பாட்டு வந்து எங்கே வந்து அரங்கேற்றம் பண்ணாங்க, அது யார் எழுதுனாங்கன்னு வந்து தெரியும் அப்படின்னா, கந்தசஷ்டி கவசம் வந்து முதல்ல வந்துட்டு ஒரு முருகன் தேற்றத்தில் வந்து பாடினாங்க. இந்த இது எங்கன்னா, தினமும் பல வீடுகளில் அதிகாலையில் வந்து சஷ்டியை நோக்க சரவண பவனா சிஸ்டருக்கும் உதவும் செங்கதிரி வேலன் அப்படிங்கிற இந்த கந்தசஷ்டி கவசம் வந்து ஒழிச்சிட்டே இருக்கும். இந்த அற்புதமான பாடல் வந்து எங்கே பாடப்பட்டாங்க அப்படின்னா, சென்னிமலை அப்படிங்கிற ஊரில் இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தான் வந்துட்டு இந்த பாட்டு வந்து முதல்ல இது பாடினாங்க. முருக பக்தர்கள் வந்து மனமுருகி பாடும் கந்தசஷ்டி கவசத்தை பாலன் தேவராய சுவாமிகள் அப்படிங்கிறவர் தான் வந்து இயற்றினார். இவரிடம் வந்து கந்தசஷ்டி கவசத்தை அரங்கேற்றம் செய்ய வந்து சென்னிமலை தான் சரியான இடமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முருகப்பெருமானே வந்து கனவுல வந்து கூறினதுனால இந்த தலத்துக்கு போயிட்டு அவர் இந்த பாடலை வந்து பாடியிருக்காரு. அந்த கோயில் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே உள்ள இச்சிப்பாளையத்தோட மலையின் குன்றில் மீது அமைந்துள்ளது. சென்னிமலை முருகன் திருக்கோயில் வந்துட்டு கடல் மட்டத்திலிருந்து 1749 அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு. பக்தர்கள் வந்து எளிதில் செல்ல 1320 திருப்படிகள் கொண்ட படிவழி பாதையும், வாகனங்கள் மூலம் செல்ல வந்து 4 கிலோமீட்டர் தூரம் உள்ள ஒரு தார் சாலையும் வந்து போட்டிருக்காங்க. மலைப்படி ஆரம்பத்தில் வந்துட்டு மலை உச்சி வரை வந்து கடம்பனேஸ்வரர், இடும்பன், வள்ளியம்மன் பாதம், முத்துக்குமாரசாமி என்ற மலைக்காவலர்கள், ஆற்றுமலை விநாயகர் என்று சிறு சிறு சன்னதிகள் உள்ளன. இங்குள்ள மூலவர் சுப்பிரமணிய சுவாமி வந்து இங்கே உள்ள மூலவர் வந்து சுப்பிரமணிய சுவாமி என்று அழைக்கிறாரு. தாயார் வந்து அமிர்தவல்லி சுந்தரவல்லி அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடவுளோட பேரெல்லாம் இருக்குது. கோயிலோட சிறப்பு என்னென்னா, இந்த திருக்கோயிலில் வந்து முருகனுக்கு வந்து அபிஷேகம் செய்வாங்க. அந்த அபிஷேகம் செய்யப்பட்ட தயிர் வந்து புளிக்கவே புளிக்காது, அதாவது கெட்டு போகாதுங்கிற அதிசயம் இங்கே இருக்குது. அனைத்து கோயில்களும் விநாயகருக்கு முதல் பூஜை செய்வதுதான் வழக்கம். ஆனால் இந்த கோயிலில் முதல்ல வந்து மூலவர் முருகனுக்கு நெய்வேத்திய பூஜை முடிஞ்ச பின்னாடி தான் சன்னதியில் விட்டிருக்கும் விநாயகருக்கும் பூஜை செய்வாங்க. ஞானப்பழத்தால் கோபித்து கொண்டு மலைமேல் முருகன் இருப்பதால் அவரை சாந்தப்படுத்தும் வகையில் தொன்று தொட்டு முதல் பூஜையை வந்துட்டு இந்த கோயிலில் மூலவருக்கு வந்து பண்ணுறாங்க. மலைக்கோயிலில் மூலவர் சன்னதிக்கு பின்புறம் அருள்மிகு வள்ளி தெய்வானை சன்னதி தனித்தனியாக வந்து இதற்கு பின்னால் வந்து இதற்கு பின்னாடி வந்துட்டு பின்னாக்கு சித்தர் அப்படின்னு வந்து ஒருத்தர் இருக்கார். அதாவது பழனியில் வந்து போகர் அப்படிங்கிற அவர் இருக்கிறதுனால இங்கே வந்துட்டு பின்னாக்கு சித்தர் அப்படிங்கிற அமைஞ்சிருக்கு. மூலவருக்கு அபிஷேகம் செய்த தயிர் வந்து புளிக்கவே இல்லை என்பது ஐதீகம். மூலவர் வந்து விமானத்தின் மீது காக்கைகள் பறக்கவே பறக்காது அப்படிங்கிறாங்க. அந்த கோயில் மேலே எந்த ஒரு பறவையும் போகாது அப்படிங்கிறாங்க. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொங்கும் மாமாங்க தீர்த்தம் இம்மலையின் தென்புறம் வந்து அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. கோயிலோட வரலாறு என்ன அப்படின்னா, சோழர் காலத்தில் கட்டப்பட்ட சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திருக்கோயில் அப்படிங்கிறாங்க. பிரம்மகத்தி தோஷத்தால் அவதியுற்ற சிவாலய சோழன் இந்த மலைக்கு வந்து வழிபாடு செய்தபோது முருகன் அர்ச்சகராக வந்து தன்னையே பூஜித்து சோழரின் தோஷத்தை நீக்கி அருள் புரிஞ்சார் அப்படிங்கிறாரு. அருணகிரிநாதர் தன் திருப்புகழ் சென்னிமலை முருகனை புகழ்ந்து 5 பாடல்கள் வந்து பாடியிருக்காரு. அந்த காலத்தில் தினசரி வந்து மூலவரின் அபிஷேகத்திற்காக படிவெளியே எருதுகள் திருமஞ்சன நீர் கொண்டு சென்ற பழக்கம் வந்து இருந்திருக்கு. இந்த கோயிலோட ஸ்தல விருட்சம் வந்து புளிய மரம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மரத்தில் வந்து சந்தான காரணி என்னும் மூலிகை இருக்கிறதுனால கூறாங்க. பழனி மலையில் உள்ள தண்டபாணி சுவாமிகள் போலவே இங்குள்ள மூலவருக்கும் சுப்பிரமணிய சாமி அப்படிங்கிறது தான் பேர். இங்கே வந்து வேண்டிக்கிட்டால் எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லிட்டு இந்த கோயிலோட ஒரு ஐதீகமாகவே இருக்குது. மறக்காமல் நீங்களும் வந்துட்டு இந்த திருத்தலத்துக்கு போயிட்டு இந்த கடவுளை வேண்டிக்கிட்டு வாங்க. இந்த கோயில் இருக்கிற இடம் வந்து ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் இச்சிப்பாளையத்தில் ஒரு குன்று. இந்த கோயில் பேரே வந்து சென்னிமலை சுப்பிரமணிய சுவாமி கோயில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி வந்து இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.